என் பேர் சந்தோஷ் ஜெகநாதன். தமிழ் சிட்னி சைடர் அப்படின்ற சேனல் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ, தமிழ் பட ரிவ்யூ. இங்கே வந்து இங்கிலீஷ் மூவிஸ், ஹிந்தி மூவிஸ், தமிழ் மூவிஸ்க்கு வந்து நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன் தமிழில். இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிற படம் வந்து ரிவ்யூ பிசாசு அப்படின்ற படம். பிசாசு படம் வந்து டைரக்டட் பை மிஸ்கின். மிஸ்கின் அவரோட யூஷுவல் ஸ்டைலில் எடுத்திருக்க படம். ஆனால் அன்யூஷுவலி ஒரு ஃபீல் குட் பேய் படம் தான் இதை சொல்லணும். இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான். மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து அரோல் கொரேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஒரே ஒரு பாட்டு தான். ஒரு அழகான பிளாட்டினம் தின் செயினில் ஒரே ஒரு பேர்ல் மாதிரி ஒரு சாங் போட்டிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. படத்தில் பிஜிஎம் வந்து சூதிங்காக போட்டிருக்காரு. படத்தில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம இவர் படம் இல்லையா, மிஸ்கினோட படம் இல்லையா, ரவி ராய் அப்படின்றவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு இவருக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் எடிட்டிங் வந்து கோபி அப்படின்ற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அதாவது இந்த 3 பேரும் வெவ்வேறு ஆளா இல்லை ஒரே ஆளான்றது புரியாத அளவுக்கு சிங்க்ரனைஸ் ஆகி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. இந்த படத்தில் லீட் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா நாகா, பிரக்யா, ராதா ரவி சார். ராதா ரவி சார் அப்படின்றத ப்ராக்கெட்டில் போடுற மாதிரி நடிச்சிருக்காரு அவர். தனியாக ஒரு கோச் கொடுக்கலாம் அவர் பேருக்கு மட்டும், அந்த அளவுக்கு நல்லா பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நல்ல ஆக்டர்ஸை வந்து வேஸ்ட் பண்ணுற படங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி எல்லாருமே புது ஆக்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு பழைய ஆக்டரை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப அழகான ரோல் கொடுத்து அவரோட ஃபுல் பொட்டென்ஷியலை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் வெரி கமெண்டபிள் ஒர்க். அண்ட் படம் வந்து ஒரு இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி என்டர்டெய்னர். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட போய் இந்த பேய் படத்தை பார்க்கலாம். கொஞ்சம் பயம் இருக்கும், பட் கடைசியாக முடிச்சுட்டு படம் வெளில வரும்போது குழந்தைங்களுக்கே அந்த பயம் போயிடும். அவ்வளோ நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. எமோஷன் எப்பவுமே நம்ம மிஸ்கின் சாரோட ஸ்ட்ரென்த். எமோஷன் நல்லா அழகாக வெளியில் கொண்டு வந்து வச்சுருவார். நம்மள ஒரு ஆட்டி வச்சுருவார் படம் முடிக்கும்போது. அந்த இதுலேயும் இருக்குது அவரோட பேஸ், அந்த லேக், அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்குன்னே அமைஞ்ச மாதிரி. படம் வந்து 114 மினிட்ஸ் படம். ஸோ ஒரு 15 நிமிஷம் பேர் போடுறது அது இதுன்னு தூக்கி போட்டோம்னா கூட ஒரு 1.5 hours to 1 hour 40 minutes வந்து அழகாக படம் பார்த்துட்டு சந்தோஷமாக வெளியில் வரலாம். இந்த படம் வந்து நான் கிரேட் சிஸ்டம்லாம் நான் கொடுக்க போகிறதில்ல. இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச். தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். தமிழ் சினிமா சேஞ்ச் ஆனதுக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பேசினாங்கன்னா அதில் கண்டிப்பாக மிஸ்கின் ஒருத்தர் இருப்பார். அது இல்லாமல் வேறு இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஆஸ் யூஷுவல் இந்த படம் நைட் டைமில் நடக்கிற படம். கொஞ்சம் இருட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா பேய் படம் இல்லையா. திகில் மூமெண்ட் நிறையவே இருக்குது படத்தில். நாகா ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரி தாடி வச்சுக்கிட்டு முடிய வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு படத்தில் நல்ல எல்லாரும் கதாபாத்திரமாகவே மாறி இருக்காங்க, இன்க்ளூடிங் ஹீரோ படத்தில். என்ஜாய் பண்ணுங்கள். இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஆஸ் ஐ செட் பிஃபோர். என்னோட ரிவ்யூஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், பிடிக்கலன்னா சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், காமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி.